அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோலாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி ஹெனாற்றுக்கும் இறைவா போற்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, அஹமதாபாத்லேருந்து லண்டன் விமான நிலையத்துக்கு போன ஏர் இந்தியா விமானம் கிளம்பின சில நிமிடங்களிலே விபத்துக்குள்ளாகி ஆல்மோஸ்ட் எல்லோருமே இறந்துட்டதாக ஒரு தகவல் வருகின்றது. 242 பேர் அதில் இருந்தாங்க. அந்த ஃப்ளைட்டில் 53 பேர் பிரிட்டிஷ் பீப்புள், 7 பேர் போர்ச்சுகீஸை சேர்ந்தவங்க, ஒரு ஆள் கனடியன் பாஸ்போர்ட் ஹோல்டர், 2 குழந்தைகள். இது ஹியூமன் ஹெராக தான் இருக்க முடியும். விமானம் டேக் ஆஃப் ஆனோன்னா மேலே போகணும், அதுக்கு மேலே போக முடியல. அப்போ எப்படி இப்போ ஒரு குழந்தைங்க விளையாடக்கூடிய விமானம் பார்த்துட்டே இருக்குது. திடீர்னு பேட்டரி கட்டாரம் என்ன ஆகும், பேட்டரி இல்லாமல் போச்சுன்னா டமாலும் கீழும் இல்லையா, அது போல் விழுந்தது. ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டம். இது யாரையுமே குறை சொல்ல முடியாது. விமானம், இந்த ட்ரீம் லைனர் விமானம் இது போல் பேசஞ்சர் விமானம், அது லேட்டஸ்ட்டு விமானம். அது விபத்துக்குள்ளாகிறது ரொம்ப ஆச்சரியம். இதுக்கு முன்னாடி நடக்கலை. ரெண்டாவது இந்த விமானம் போய் விழுந்த இடம் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில். அங்கே சாப்பிட்டுட்டு இருந்த தட்டில் இந்த சாதம் கூட அந்த மக்கள்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க இல்லையா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம், அந்த சாப்பாடு கூட அப்படியே கிடக்குது. அதில் ஒரு 5 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போய்ட்டாங்க. என்ன துரதிருஷ்டம் பாருங்கள். அதாவது யார் வீட்டு பிள்ளையோ, அது இந்தியனோ அமெரிக்கனோ ஜப்பானியனோ, ஒரு விமான விபத்தில் இறந்து போகிறது துயரம். அதுலேயும் ஒரு இது போன்ற ஒரு ஏர்லைன் விபத்து என்பது ஒரு அச்சத்துக்குரிய விஷயமாக தான் பார்க்கிறேன் நான். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ விமான விபத்துகள் நடந்திருந்தாலும் கண் எதிர் எல்லோருக்கும் உயிர் பயத்தை காமிச்ச ஒரு விமான விபத்தாக இந்த விபத்தை நான் பார்க்கின்றேன். இன்ஃபேக்ட் இதில் முன்னாள் முதலமைச்சர் குஜராத்தோட முதலமைச்சர் ரூபானி அவர்களும் இறந்து போனதாக ஒரு தகவல் வருகின்றது. அவரும் அந்த ஃப்ளைட்டில் இருந்ததாக அந்த இன்ஃபர்மேஷனாக நான் பார்த்தேன். எல்லோருக்குமே ஆழ்ந்த இரங்கல். அதில் என்ன ஒரு ஒரு பியூட்டின்னா, ஒரே ஒரு பெண்மணி ஒரு 10 நிமிஷத்தில் லேட் ஆனதுனால அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறாங்க. ரிப்பப்ளிக் டிவியோட ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, எவ்வளோ நேரம் லேட் ஆனீங்கன்னு சொல்லி. ஒன்லி 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒன்லி 10 மினிட்ஸ்ன்ற அந்த ஒன்லின்றது தவறான வார்த்தை. நாம் எல்லா இடத்துலையுமே பங்க்சுவல் அப்படின்னு சொல்கிற இடத்துல, இந்த இடத்துல அவங்க பங்க்சுவலாக இல்லாதனால அவங்க உயிர் தப்பிச்சிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, கடவுளுக்கு நன்றி, ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, அந்த சாமிக்கு நன்றி, எனக்கு உடம்புலாம் ஷிவரிங் ஆடுது, உங்கள்கிட்ட பேசும்போது என்னால் பேச முடியல, பிரேக் ஆகி பேசுகிறாங்க அந்த பெண்மணி. எனக்கு என்ன அதில் வருத்தம்னா, அந்த பெண்மணி அஃப்கோர்ஸ் இப்போ அந்த இடத்துல நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி தான் சொல்லுவோம், நம்ம உயிர் தப்பிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு. இந்த பெண்மணியை காப்பாற்றிய அந்த கடவுள், இதில் கிறிஸ்தவர்களும் இருப்பாங்க, இந்துக்களும் இருப்பாங்க, முஸ்லீம்களும் இருப்பாங்க. ஏன் அந்த 242 பேரை காப்பாற்றலை? அவங்களுக்கு விதி முடிந்ததா அப்படின்னு எடுத்துக்கிறதா? அவ்வளோதான், இதுதான் வாழ்க்கை அப்படின்றது கடந்து போயிடணுமா? நிறைய கேள்விகள் இதை முன்வைத்து, ஆனால் எந்த கேள்விக்குமே பதில் யாருக்குமே இல்லை. ஏன்னா படைத்தவனுக்கு மட்டும்தான் இந்த கேள்விக்கான பதில் இருக்கும். இந்த மேடே கால்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பைலட்டை ஏடிசி, அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் தொடர்பே கொள்ள முடியலன்னு சொல்லும்போது அந்த பதட்டம் பாருங்கள். கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு பல 100 டன் வெயிட் உள்ள ஒரு விமானம் கீழே விழப்போகுது, டமாலும் விழப்போகுது. அது கிளம்புன ஒரு சில நிமிடங்கள், அது 1:38க்கு அந்த ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ இங்கேருந்து லண்டன் போனால் அந்த ஃப்ளைட்டு ஃபுல்லாக ஃபியூல் பெட்ரோல் இருந்திருக்கும். அப்போ அது விழுந்ததுன்னா ஃபயர் அடிக்கும். அப்போ எந்த அளவுக்கு புகை வரும், எந்த அளவுக்கு நெருப்பில் அந்த மக்கள் சுடப்பட்டிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு சங்கடமாக இருந்தது அந்த செய்தி. நான் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஃபோன் எடுத்தேன், கரெக்டாக இந்த செய்தி வந்தது. ரொம்ப பெயின்ஃபுல். நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும்?
யாரோடைய தவறு, ஒரு மெக்கானிக்கல் மிஸ்டேக்காக இருக்கலாம், ஒரு ஹியூமன் மிஸ்டேக்காக இருக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நம்ம வச்சுட்டு இந்த இறந்தவர்கள் அத்தனை பேரும் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் நம்ம ப்ரேயரில் இன்றைக்கி அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிப்போம். அதை தவிர ஒரு சாமானியனாக நீங்களும் நானும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இனிமேல் விமானம் ஏறவங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த பயம் இருக்கும். அப்புறம் இந்த பயம் போயிடும். கொரோனா எப்படி ஃபஸ்ட்டு பயம் வந்தது, இப்போ யாருக்கும் கொரோனா பயம் இல்லை இல்லையா? அதே போல் கொஞ்சம் உட்காரும்போது இந்த இனிமேல் நிறைய பேர் வேண்டிப்பாங்க. முந்தில விமானத்தில் போகும்போது எல்லோரும் வேண்டிப்பாங்க. இப்போ வந்து ஒருத்தர் 2 பேர் என்ன சொல்கிறது, ஒன்ஸ் இந்த ப்ளூ மூன்ற மாதிரி தான் அது. யாருமே நான் பார்க்கல. ரொம்ப ரொம்ப வயசானவங்க, ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் பீப்புள், கிறிஸ்டியன், ஹிந்துஸ் வந்து ப்ரே பண்ணி நான் பார்த்துருக்கேன். இனிமேல் எல்லாருமே ப்ரே பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ கடவுள் மேலே இதன் மூலமாவது பக்தி இருந்தால் சரி, கடவுள் எது செய்தாலும் சரிதான் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த இடத்த எடுத்துகிட்டு இதை கடந்து போகணும். இது அந்த குடும்பத்திற்கு வந்து இது மாதிரி நம்மள மாதிரி கடந்து போக முடியாது. எத்தனை லட்சம் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் உயிர் வரப்போதில்லை. அவங்களுக்கு அந்த ஆத்ம பலத்தை கடவுள் கொடுக்கட்டும். அதுதான் நம்ம ப்ரேயராக இருக்கணும். 1. 2வது, பொதுவாக நான் எந்த சம்பவத்தையும் நான் வந்து என்னை மீட் பண்ணவங்க பற்றி நான் எதுவுமே எந்த சூழ்நிலையும் நான் பேச மாட்டேன். ஒரு 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 மாதத்துக்கு முன் ஒரு ஃபேமிலி வந்து என்கிட்ட ஒரு டைம் கேட்டு வந்தாங்க. அவங்களுடைய பெண் வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறான். நீங்கள் ஏதாவது உங்கள் பொண்ணுக்கு எடுத்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பெண்ணை நான் வந்து பார்த்தேன், பேசினேன். அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவி வெகுளி, ரொம்ப வெள்ளந்தியான பொண்ணு, ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு ஒரு புஷ் வந்து அந்த லவ்வை நோக்கி போயிட்டான். அது ஒன்றும் குற்ற செயல்னு சொல்லலை. அது வந்து ஒரு பேக்வேர்ட் கம்யூனிட்டி இன்னொரு பேக்வேர்ட் கம்யூனிட்டி பொண்ணை கல்யாணம் பண்ணுறா, பையனை கல்யாணம் பண்ணுறான்றதோடு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இன்றைக்கி அதே வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த 2 பேக்வேர்ட் கம்யூனிட்டியுமே அந்த மறுப்பு திருமணத்தை வந்து ஏற்றுக்கிறதில்ல. அப்போ அதோடைய சட்ட சிக்கல்கள், அதோடைய நாளைக்கு ஃப்யூச்சர் எப்படி அந்த ஃபேமிலியை டீல் பண்ணுவாங்க மற்றவங்க, அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னும்போது அது ஒரு மலைப்பான விஷயமா இருக்கின்றது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் லவ் மேரேஜுக்கு எதிரானவன். ஆனால் அந்த லவ் வந்து நடந்துடுச்சு, மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணுறதை தவிர பேரண்ட்ஸ்க்கு எதுவுமே வழி இல்லை. நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு வீம்பு பிடித்து அது எப்படி என்ன மாரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்குலாம் சொத்து கிடையாது, அந்த பெண்ணு யாருக்கு பிறந்தா, அப்பனுக்கு ஆத்தா இருந்தால் அப்பனுக்கு ஆத்தா தானே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவாங்க. அது ஐயோக்கு தான் உச்சக்கட்டம். உங்கள் பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டான்றது அந்த சொத்தை பிடிங்கி வாங்குறது, அது ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ இல்லை 2 பையனுக்கோ 2 பொண்ணுக்கோ எழுதுறது வந்து என்னென்னா, அந்த லவ் பண்ண பொண்ணு வந்து பண்ணது தவறுன்றாலும் அவளோட நெகட்டிவ் கர்மா வந்து அந்த சொத்தின் மூலமாக அதை பிடுங்கிறதுனால அடுத்த குழந்தைகளுக்கு அது போயிடுது. அதோட பாதிப்பு மிக மோசமாக இருக்கும். ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. நான் வந்து குழந்தைக்கு சொன்னது அதுதான். ரொம்ப லவபுளான ஒரு பொண்ணு, நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, சீக்கிரம் பண்ணீங்க. பட் நாளைக்கு உங்களுக்கு பின்னாடி தம்பி தங்கச்சிலாம் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னும்போது நான் வெயிட் ஃபார் இட் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னது திமுறாவோ வந்து ஒரு ஆணவத்திலே பேசல, ரொம்ப சாஃப்டாக கம்யூனிகேட் பண்ணேன். நான் வெயிட் பண்ணுறேன், அவரையும் வெயிட் பண்ண சொல்கிறேன், இஸ் அ குட் பாய் அப்படின்னு சொல்லி அவர் நல்ல ப்ளசண்ட்டாக அவர் தன்னை ப்ரெசன்ட் பண்ணான். அப்போது அந்த பொண்ணு வந்து ஏதோ வந்து ஒரு உடல் துணைக்கு ஆசைப்பட்டு ஒரு சினிமாட்டிக்காக அப்படிலாம் இல்லை. அவள் வந்து ஷீ நோஸ் த சப்ஜெக்ட், இதோடைய ரிப்பர்கேஷன் என்ன, இதோட ப்ளஸ் மைனஸ் என்னெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நிறைய இடங்களில் இது வேணாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னது என்னென்னா, கல்யாணம் பண்ணி வச்சுருங்கன்னு நான் சொன்னேன். காரணம் வந்து இந்த பொண்ணை ஒரு பையன் லவ் பண்ணான்னா அவன் ஒரு ஒண்டர்ஃபுல் பாயாக தான் இருப்பான்றது என்னுடைய அனுமானம். அந்த டைமில் என் நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார், அவரும் அதுதான் சொன்னார். அவங்க வீட்டில் நடந்த லவ் மேரேஜ், அவருக்கு என்ன சங்கடம்லாம் நடந்ததோ அவர் சொல்லும்போது எனக்கு கண்ணீர் வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் சொன்னது என்னை பொறுத்த வரைக்கும் சரி. ஆஸ் அ பேரண்ட் வந்து அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறான்னு எனக்கு தெரியாது. யார் கூடயும் வாழ போகிறா, அது அவளுக்கு பிடிச்சவங்க கூட வாழ்ந்துட்டு போட்டுமே அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். இது எல்லா இடத்துக்கும் பொருந்தாது என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சமுதாயத்துக்கும் ஒரு கடமை உண்டு. ஏன்னா சாதின்னு எல்லாம் பிடிச்சி ஆடிட்டுருக்கோம் நம்ம எல்லாமே. அவங்க ஏதோ பசங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ஏதோ அன்டச்சபிள் மாதிரி, ஏதோ வந்து தீண்டத்தகாத ஒரு பொருள் மாதிரி டீல் பண்ணுறது தவறு.
அக்செப்ட் இட், அகாமடேட் இட், அவ்வளோதான். நீ வந்து அந்த குடும்பம் கஷ்டப்பட்டப்போ ஒரு நியாயம் வந்திருக்காது அந்த குடும்பத்துக்கு. ஆனால் கல்யாணம் போது எப்படி பண்ணலாம், பிள்ளை என்ன வளர்த்துருக்க, பையன் என்ன வளர்த்துருக்க, ஊர் மேய விட்டுட்டியா அப்படிலாம் கண்ட கேள்வி கேட்பாங்க. அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த யார் கேள்வியெல்லாம் வந்து ஏதாவது உதவி பண்ணி தான் கேட்கலாம், உனக்கு ஏதாவது உரிமை இருக்குன்னு சொல்லலாம். அவன் அந்த குடும்பத்தை சோத்து கஷ்டப்பட்டுருக்கும், ஒரு மண்ணும் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் வந்து அதெல்லாம் வந்து பண்ணாமல் கேள்வி கேட்க மட்டும் அந்த சமுதாயத்தில் ஆட்கள் இருக்கும்போது அது போன்ற ஆட்கள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுங்க, அவ்வளோதான். அந்த இடத்துல நம்ம அப்போ அது போல் ஆள் நம்மளை டீஸ் பண்ணுறாங்க, நம்மளை கார்னர் பண்ணுறாங்கன்னா அவங்கள நிராகரித்து விட்டு புதிய இடத்துக்கு போயிடுங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. அண்ட் வந்து நான் இன்றைக்கி வந்து எதுவும் கதையெல்லாம் சொல்ல போதில்லை. இந்த ஏர் இண்டியா சம்பவம் ரொம்ப மனசில் ரொம்ப சங்கடமாக இருந்தது. அதனால் சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். நம்பர் 1 வந்து இது 3வது விஷயம். பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, இன்றைக்கி காலையில் ஒருத்தங்களுக்கு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேன். நான் இதுக்காக எனக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு நான் 10 மணிக்கு வரேன். இன்றைக்கி வர சொன்னதுனால இன்றைக்கி நான் 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தனால தான் என் ப்ரோக்ராமெல்லாம் ரீஷெடியூல் பண்ணிவிட்டு இரவாக 2 மணிக்கு 1 மணிக்கோ 2 மணிக்கோ நான் என்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ஒரு நண்பர் ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டு வரணும். அந்த ஃபேமிலி என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் டீலுக்காக வராங்க. அவங்க தான் மெசேஜ் பண்ணாங்க. நான் எதுவும் கிராஸ் செல்லிங் அப் செல்லிங் பண்ணல. நான் அது வந்து இவனை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொன்னால் அவங்க தொடர்பு கொள்ளலை. அவங்க வேறு ஒரு நண்பர் எங்கள் டீமில் இருந்த ஒரு நண்பரை தொடர்பு கொண்டு அவர் தான் என்கிட்ட பேசினார். சார் இந்த மாதிரி உங்களை பார்க்க வரணும். சரிப்பா, நான் நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு நான் நேற்று கன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க இன்றைக்கி வர மாதிரி பிளானு. இவங்க வரதுனால என் ப்ரோக்ராமை மாற்றி நான் வந்துட்டேன். என் நண்பர் வந்து ஒரு 10:10 மெசேஜ் பண்ணுறாரு, சார் வண்டி கிளம்பும்போது ஒரு கொஞ்சம் சின்ன மைனர் மிஸ்டேக்கு, அதனால் வண்டி ரெடி ஆகிடுச்சு, கிளம்பும்போது வண்டி மக்கர் பண்ணதுனால போயிட்டு இருக்கும்போது சகுனம் சரியில்லைன்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க சார் அப்படின்னா. அப்போ நான் அந்த தம்பிகிட்ட சொன்னேன், அதாவது முதல் விஷயம் என்னென்னா, அவனுக்கு வந்து என்னோட டீம்மேட்டுக்கு வந்து அவனுக்கு ஏற்கனவே வந்து வண்டி ஓட்ட தெரியாது. ரெண்டாவது அந்த வண்டி பேர் வண்டி கிடையாது, அது வந்து அந்த மாட்டு வண்டிக்கு மோட்டர் வச்சா அதுதான் அந்த வண்டி. அவன் அந்த வண்டியை தொடர்ந்து ஓட்டினா இவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாதனாலையும் அந்த வண்டியோட மோசமான கண்டிஷனாலையும் இவன் உயிர் போக போகுதுன்றது ஒரு உண்மையான விஷயம். அந்த டீமை சேர்ந்தது தான் இப்போ சமீபத்தில் ஒரு 8 மாதம் முன்னாடி இறந்து போனான், நாமக்கல் சேர்ந்த நண்பர். இப்போ அவன் தனி போகாத மாதிரி இவனும் அவன் கூட போவான்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அவனுக்கு லைட்டர் வேணும்னு நான் சொல்கிறது. எனக்கு அது வந்து இட்ஸ் பிட்வீன் மை டீம், இது ஒரு காமெடியாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு என்ன பெரிய பெயின்னா, இவங்க ஒரு விஷயம் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், பண்ணல, ஹோட்டல் ஆரம்பிக்கல, இண்டஸ்ட்ரி செட் பண்ணல, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், பண்ணல, ஒரு இடம் விற்கல, ஒரு பொருளை விற்கல, கல்யாணம் பேசலை, எது வேணால் இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒருத்தனுக்கு நம்ம வந்து நம்மளே வந்து வெளியே கூப்பிட்டு ஒருத்தனுக்கு டைமை வாங்கிட்டு ஒருத்தன் உட்காந்துருப்பானே, நான் அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணலங்க அப்படின்னு சொல்லிட்டாவது வந்துட்டு போயிருக்கோம். அதுக்காவது வந்துட்டு நான் பார்த்துட்டு போயிருக்கோம்ல. நான் படித்த படிப்பை விட்ருங்க, இந்த கம்யூனிட்டி ஜாதி பெருமையை விட்ருங்க, இந்த ஊர் பெருமையை விட்ருங்க. ஒரு மனிதனாக, ஒரு சாமானியனாக, ஒரு 6 அறிவு படித்த மனிதனாக நமக்காக ஒருத்தன் அவனுடைய எல்லா வேலையிலும் விட்டுட்டு நமக்காக ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவங்கக்கிட்ட நம்ம எதுவுமே பண்ண வேணாம், எந்த பிஸ்னஸும் பண்ண வேணாம். சாரி சொக்கலிங்க, எங்களுக்கு இது வந்து சகுனம் சரியாக படலை, அதனால் வி டோன்ட் வாண்ட் டு டீல் இட்டு, எனக்கு வந்து இந்த கல்யாணம் வேணாம், இந்த திருமணம் வேணாம், இந்த பிஸ்னஸ் வேணாம், இதுதான் ரீசன் சொன்னான்னா அவங்களுக்கு நான் வந்து ஒரு சார்ட்டர் ஹெலிகாப்டர் கூட போட்டு நான் அவனை அனுப்பிச்சிருக்கலாம். இல்லை ஹெலிகாப்டர் போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய கார்லேயே டிரைவர் இருக்கார், போட்டு நான் அவங்க வீட்டிலே இறக்கிருக்கலாம். பட் அவங்க உட்காந்துட்டு அந்த இடத்துக்கு போகும்போது நான் புரிஞ்சு கொண்டது என்னென்னா, சிலருக்கு சில கொடுப்பனைகள் இருக்காது. அதாவது நான் குடித்த போது குடிகாரர்களோடு இருந்தேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டபோது என் கூட இருக்கவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஹேபிச்சுவல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹேபிச்சுவல்ஸ். நான் யாரையும் வந்து அடித்து திருத்தலாம் நான் மாற்றலை. இட்ஸ் ஸோ ஹேப்பன்டு. அப்போது ஒரு குழுவோடு ஏந்து பயணிக்கணும்னா அதுக்கான குடுப்பினை அவங்களுக்கு இல்லை, 1. 2வது கமிட்மெண்ட். ஒரு இடத்துக்கு போகணும், அது வந்து நான் அந்த இடத்துல இருந்தேன்னா நான் எப்படி தான் பண்ணியிருப்பேன். நான் வந்து ஹெலிகாப்டர் வாடகை எடுத்துக்கலாம், ப்ளேனை வாடகை எடுத்துக்கலாம், கார் எடுத்துக்கலாம், பஸ் எடுத்துக்கலாம், என்ன கிடைச்சதோ. நான் இதெல்லாம் நடந்திருக்கேன். எனக்கு ஸ்ரீலிபுரத்தில் ஒரு வாட்டி வண்டி பிரேக் டவுன் ஆகி, ஜீப் பிரேக் டவுன் ஆகி நான் எப்படிலாம் வந்து அந்த ஃப்ளைட்டை பிடிச்சன்றது வந்து, ஏன்னா அடுத்த நாள் மீட்டிங்கு,
விமான நிலையத்தை ஒருத்தர் பார்க்கணுன்னு ஒரு பைக்கு பிடிச்சி, அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி, ஒரு டாக்ஸி பிடிச்சி, ஒரு நிமிட இடைவெளியில் வந்து அந்த கேட் க்ளோஸ் ஆகும். அந்த ஒரு நிமிட இடைவெளியில் உள்ளே போய் உட்காந்துட்டேன். அப்போது இப்படி தான் ஒரு மனிதன் இருக்கணும், இல்லைன்னா செத்து போயிடணும். அந்த வார்த்தை கொடுத்துட்டு காப்பாற்ற முடியலன்னா, கமிட்மெண்ட்டை ஆனர் பண்ண முடியலன்னா அவங்களாம் வாழத்தக்கவர்கள் அல்ல. இதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா, என் நண்பன் அவனும் அவன் வந்து நம்ம சொல்கிறத கேட்க மாட்டான். ஏன்னா வந்து அவன் பொதுவாக ஒரு மலை பார்த்தான்னா அவன் எல்லோரும் 6 மணி நேரம் ஏறி இறங்குவாங்கன்னா இவன் 6 நிமிஷத்தில் ஏறி இறங்கக்கூடிய ஆள். அவன் வந்து அந்த டார்வின் தியரி படி குரங்கிலிருந்து பிறந்து வந்தான் மனிதன் என்பதை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே குதிச்சு கிளையில் பாஞ்சு போகக்கூடிய ஆள். அவனுக்கு நான் சொல்லிட்டேன், இவங்ககிட்ட ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது, நீ ஒன்று தப்பு சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். இவனோட வேலை அது கிடையாது. அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் பேச வரான்னா இவன் எதுக்கு வந்து அவன் கார் எடுக்கணும், இவன் எதுக்கு வந்து வண்டி ஓட்டணும், இவனா டிரைவரா, அவன் பெட்ரோல் போட்டால் வந்து வண்டி போயிடுமா, அப்போ இதெல்லாம் திங்க் பண்ணணும். அப்போ அந்த அறிவு இல்லாதவன் கூட நான் பழகிறது வந்து எனக்கு வந்து பெரிய பிரச்சனை கொடுக்கின்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். கூடிய சீக்கிரம் இது போன்ற ஆட்கள்லாம் களை எடுத்துகிட்டு எங்களுடைய எனக்கான ஆட்கள் சிலர் இருக்காங்க. அதாவது மூளையை ஒரு ஓரமாக கட்டி வச்சுட்டு, எப்படி எனக்கு நான் வேலை பார்க்கணும் மூளையை கட்டி வச்சுட்டு, அதே போல் ஒரு 4 பேர் இருக்காங்க. அது போல் ஆட்கள் கூட தான் நம்ம பழகணுன்றது தான் நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யாருக்கும் இது போல் துரோகத்தை பண்ணாதீங்க. துரோகம் என்பது வந்து கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ பணத்தை ஏமாத்துறது இது மட்டும் துரோகம் இல்லை. ஒரு நேரத்தை ஒருவரிடம் வாங்கிவிட்டு அந்த நேரத்தை அவனுக்காக நம்ம செலவிடாமல் அதை கொள்கிறோம் பார்த்தீங்களா, அது பாவத்தோட உச்சக்கட்டம். என் நண்பன் வந்து அவன் ஏற்கனவே அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருந்தேன். பட் நான் சொல்லிட்டேன், நான் வந்து நீ எதுக்கு இதில் தலையிட்ட, நீ வந்து உன்னோட கப் ஆஃப் டீயே இல்லை, உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் ஃபோனை வச்சேன். ஸோ நீங்களும் வந்து இது போல் சூழ்நிலைகளில் நான் சொல்கிறபடி நடந்துங்க. எந்த சூழ்நிலையுமே வந்து சகுனம் பாருங்கள். அதெல்லாம் உங்களுடைய கப் ஆஃப் டீ. நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு கல்யாணம் பண்ண போகிறீங்க, சகுனம் பாருங்கள், அது உங்களுடைய பிறப்புரிமை. ஆனால் அந்த சகுனம் பார்க்கின்ற பேரில் அடுத்தவன நேரத்தை வீணடிக்காதீர்கள். அடுத்தவனுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டை ஆனர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப தொலைதூரத்துக்கு தள்ளி போயிடும். எனக்கு அந்த ஃபேமிலி மேலே எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா நான் போயிட்டு எந்த ஒரு விஷயமும் நான் பண்ணல, பிஸ்னஸ் பண்ணல. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த கொடுப்பனை இல்லைன்றதை விட அவங்களுக்கு அந்த கொடுப்பனை இல்லைன்றதை நான் எடுத்து நான் கடந்து போகிறேன். ஸோ நீங்கள் எப்படி இருக்கணுன்றதை நான் சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்ததாக இப்போ எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் இன்னொரு இதெல்லாம் ஏன் எங்கள் டீம் சொல்லலாம், இது வந்து நான் டெய்லி பார்க்கும்போது டெய்லி லெசன் தானே. எங்கள் டீமில் வந்து ஒரு டான் அப்படின்னு ஒரு கேரக்டர் உண்டு, மாயவரத்தில் இருக்கார். அவர்கிட்ட நான் சொல்கிறேன், அது மாதிரி நான் வந்து ட்ராவல் வந்து சொந்த காரில் வராதனால நான் வந்து தண்ணி கேரி பண்ணல, நான் ஆக்சுவலாக தண்ணி கேரி பண்ணல. அதனால் நான் அவர்கிட்ட போய் சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த வாட்டர் பாட்டில் நல்ல கடையிலேருந்து ஒரு 10 பாட்டில் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் நான் வந்து என் ரூமுக்கு வரேன். டான் 2 ஒருத்தர் இருக்கார் எங்கள் டீமில். அவர்கிட்ட அவங்க ஹோட்டல்லே அந்த தண்ணி பாட்டில் வச்சுருந்தேன். நான் கேட்ட பாட்டில் இது ஒரிஜினல் பாட்டில் தான்ப்பா, அப்போ இங்கேயே ஒரு 10 பாட்டில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். நான் உடனே அந்த ஃபஸ்ட்டு டான் 1க்கு ஃபோன் பண்ணி அப்போ ஒருத்தருக்கு அடிக்கிறேன். நான் அவர் எடுக்கலன்னு அவருக்கு ரீச் பண்ண முடியலன்னு அவருடைய அசிஸ்டன்ட் வந்து ஒரு சேராங்குளத்தை சேர்ந்த ஒரு தம்பி, மன்னார்குடியை சேர்ந்த ஒரு தம்பிக்கு சுரேஷ்காக வச்சு நீங்கள் வாங்க வேண்டாம்ப்பா நான் வாங்கிட்டேன்னு சொல்கிறேன். அவனும் சரின்னு கேட்டுட்டான். 2 பேரும் பெல் அடிக்கிறாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு 12 பாட்டிலோடு நிற்கிறாங்க. எனக்கு பெரிய வருத்தம். அதாவது சொல் பேச்சு கேளாமையோட உச்சக்கட்டம். இது நல்லதல்ல. எனக்கு ஒன்றும் நான் பணம் கொடுக்க போகிறேன், நான் ஒன்றும் ஃப்ரீயாக நான் ஒன்றும் அரசியல்வாதி இல்லை. ரூமை போடு, காலை அமுக்குது 2 பேர் அமுக்கு, 2 பேரை போடு, அப்புறம் வந்து தண்ணி வாங்கி கொடு, பிரியாணி வாங்கி கொடு, சரக்கு வாங்கி கொடுன்றதுக்கு நான் அரசியல்வாதி இல்லை. என் சொந்த காசு தான். பட் நான் சொல்லிட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தேவை வந்து அந்த 10 பாட்டில் தான். மிச்சம் 10 பாட்டில் அவனை எடுத்துன்னு போய் சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கு வந்து 250 ரூபா நான் கொடுக்கணும். நான் 250 ரூபா கூட கொடுத்துட்டேன். நான் 500 ரூபா கொடுத்துட்டேன். எதுக்கு அப்படின்னு சொன்னால் அது அவனுக்கு தண்டனை. என்னுடைய பாவத்தின் சம்பளம் வரண மாதிரி என்னோடய வருத்தத்தை நான் பணமாக நான் அவனுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். இவங்களாம் அறிவே வராது இவங்களுக்குலாம். அப்போது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் இது போல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை மாற்றிக்கங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு யாரோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஸ்மார்ட்டாக நீங்கள் வந்து நான் இதை பண்ணுவேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் சொல்கிறத பண்ணேன், நீ 1 லிட்டர் குடிக்கிறதுல 2 லிட்டர் குடினா அது முடியாது. அப்போது இது என்னென்னா வந்து இது போன்ற குணங்கள் வந்து ஒரு மனிதனை வந்து செயல்பட விடாது.
அங்கே நான் போனது ஒரு அன்னதானத்தை மேற்பார்வையிட தான் போனேன். 2-3 இடங்கள் அன்னதானம் போகிற இடங்கள்லாம் ஆட்களை பார்க்க போனேன், அவ்வளோதான். அப்போ எல்லாமே பண்ணுவாங்க, ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா பணம் அங்கே இருக்காது. அவங்க சுற்றிட்டே இருப்பாங்க, நாய்க்கு நிற்க நேரமும் இல்லை, செய்கிறதுக்கு வேலையே இல்லைன்ற மாதிரி தான். ஒரு டைமுக்கு அப்புறம் கடன் செய்கிறோம். ஏற்கனவே ஒருத்தர் பெரிய கடனோடு இருக்கார். அப்போ இவரும் அந்த டான் 1 டான் 2 சேர்ந்து பெரிய கடன்காரனாகி கட்டின வீடுலேருந்து கார்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் இப்போ இங்கே இங்கே மேஸ்திரி வேலைக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன் நான் இருக்கிற இடத்துல. ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்கிறது எனக்கு தாழ்மையான கருத்து. அடுத்ததாக அந்த ஆர்வக்குளாறு சிங்கங்களை நம்ம அடுத்த கட்டம் தள்ளி விட்டு நம்ம அடுத்த கட்டம் போவோம். சிலர் உதவி கேட்பாங்க. நான் அது போல் ஒருத்தருக்கு ஒரு ஸ்கூல், அந்த என்ன ஸ்கூல்னால் சின்மயா ஸ்கூல். சின்மயா அதோடைய டைரக்டர் இன்னொரு ட்ரஸ்டி என்னோடய கிளாஸ்மேட். நான் அவங்களாம் எதுவுமே கேட்டதில்லை. பட்டு ஒரு நாள் அவனுக்கு மெசேஜ் பண்ணேன், அது மாதிரி ஒருத்தர் கேட்குறாரு, அவருடைய அண்ணன் பையனுக்கு சீட் வேணும்னு சொல்லிட்டு. உடனே அவன் சீட் கொடுத்துட்டான். அவர் 2 டேஸ்க்கு வெயிட் பண்ணாச்சோக்கா, நான் சொல்கிறேன்னு சொன்னால் கொடுத்துட்டான். நான் அதை கம்யூனிகேட் பண்ணும்போது, இல்லை நீங்கள் 2 நாள் எதுவும் சொல்லலையா, நாங்கள் வேறு ஸ்கூலில் சீட்டு வாங்கிட்டோன்ட்டு. அப்போ நீங்கள் உதவி யாராவது கேட்டாங்கன்னா அந்த உதவி கேட்பது யாருன்னு பாருங்கள். ஒரு 10 டேஸ் 20 டேஸ் பேக் கூட ஒருத்தவங்க சொன்னேன், யாரோ ஒருத்தவங்களுக்கு படிக்க வைக்கிறது உதவின்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட பணம் இருக்குது, அதை அவங்களால பண்ண முடியும். இது போல் நிறைய டைப் ஆஃப் உதவிகள் கேட்பாங்க. அந்த உதவிகள் கேட்பது இப்போ நான் சில இதெல்லாம் பதில் போடல அப்படின்னு சொன்னால் கோபத்தில் உச்சக்கடலில் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு என்னென்னா டிசர்விங் பீப்புளுக்கு நம்ம பண்ணலாம். அதை விட்டுட்டு நமக்கு அவங்க கனெக்டாக இருக்கணும், கனெக்டாக இல்லை, நம்ம தெரிஞ்சவனாக இருக்கணும், நம்ம ஜாதியாக இருக்கணும், மதமாக இருக்கணும், அதெல்லாம் இல்லை. டிசர்விங் பீப்புளுக்கு பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு ப்ராசஸுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுவாங்க. இந்த உதவின்ற ஒரு விஷயம்ன்ற ஒரு பேரில் ஒரு மன உளைச்சலை கூடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது மிகப்பெரிய தவறு. நான் இப்போ எனக்கு இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்க நண்பர் இருக்கார், அவருக்கு எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் பில்ட் பண்ண தானே பார்க்கணும் ஒழிய, அவருக்கு நான் பண்ணக்கூடிய விஷயத்தால் மன உளைச்சல் ஏற்படுது அப்படின்னா அந்த விஷயத்தை நான் பண்ண மாட்டேன், நீங்களும் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒருத்தன் சும்மா உட்காந்துருக்கான், ஒரு 4 கேள்வி கேட்கலாம், சும்மா உட்காந்துருக்கான் 2 உதவி கேட்கலான்னு கேட்காதீங்க. அது போன்ற உபத்திரவங்கள் உங்கள் வாழ்க்கையை பின்னோக்கி தள்ளும். அது போன்ற ஆள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், எந்த சூழ்நிலையும் பலாமரத்தை மட்டும் வெட்டாதீங்க. அது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். இன்றைக்கி ஒரு விஷயத்தை கடந்து வந்தேன், அதனால் சொல்கிறேன் நான். நிறைவாக 2 விஷயம். திருக்கோஷூரை பொறுத்த வரைக்கும் அங்கே 4 கிலோ வெள்ளிக்கு 5 கிலோ கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அது ஒன்றும் மேட்டர் இல்லை. ஏன்னா மிச்சம் இருக்கிறத நம்ம திருமீச்சர் கொடுத்துலாம் அந்த லிஸ்ட்லாம் எல்லாருக்கும் அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. திருமீச்சர் கொடுத்தாங்கன்னா அந்த ரெசிப்ட் தனிப்பட்ட முறையில் வந்துடும். இது 4 கிலோ அப்படின்னா 4 கிலோ மொத்தமாக தான் ரெசிப்ட் கொடுப்பாங்க. இனிமேல் யாரும் திருக்கோஷூருக்கு வெள்ளி கொடுக்க வேண்டாம். இன்றைக்கி கூட என்னுடைய அன்பு நம்ம அக்கா பொண்ணு 5 பவுன் நகை கொடுக்கணும் அப்படின்னாங்க திருக்கோஷூருக்கு, தங்கம். அது நீங்கள் நாங்கள் அந்த ஒட்டும் போது நீங்கள் சொல்கிற நீங்கள் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டேன். எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் எல்லாம் திருக்கோஷூரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நாள் எல்லாம் சொல்லுங்கள். எல்லாருமே பார்க்குறோம், 5000 பேர் 10,000 பேர் டெய்லி பார்க்குறீங்க. நான் இந்த நாள் போகலாம், இதுதான் சூட்டபிள், இது இந்த சாட்டர்டே போகலாம், சண்டே போகலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு 10 பேர் ஒன்றா சொன்னீங்கன்னா அந்த டேயில் நான் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 1000 பேர் 2000 பேர் ஒட்ட விடுவோம் தங்கத்தை. லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவாக நாம் மட்டுமே ஒட்டுற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஷீட் கொடுத்து அழகாக அனுபவித்து ஒட்டுற மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அந்த டைமில் தங்கம் கொடுக்குறவங்க தங்கம் கொடுத்துங்க. ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது தொடர்பு கொள்ளணும்னா 9442636363 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 9442636363 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிறைவான விஷயம் என்னென்னா, இது ஒரு மெஸ்மரைசிங் விஷயம், அதனால தான் கடைசியாக சொல்கிறேன். அன்னதானம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 8 கோடி கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே அன்னதானம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அன்றைக்கி வாக்கிங் போயிட்டு நான் நல்லா டயர்டு, நான் காரில் போகும்போது தூங்கிட்டேன். காலைல 11 மணிக்கே தூங்கிட்டேன். என் கூட டான் 1 வந்தார். அவர் தான் இப்போ இங்கே கொத்தனார் வேலைக்கு கூடிய சீக்கிரம் வரக்கூடிய ஆள். அவர் வந்தார். அவருக்கு வேண்டப்பட்ட ஆள், அவர் சொந்தக்காரர், அவர் ஒய்ஃபு, அவரோட பையன், 3 பேர். அப்புறம் டான் 1 ஒரு பிஏ ஒருத்தர் இருக்கார், அவர் திருவாரூரில், அவரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் நான் உள்ளே போகும்போது ஒரு வயசானவர், ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் கெந்தி நடந்தார். நான் அப்படி போகிறேன்.
அவர் அப்படி கெந்தி 2 ஸ்டெப் வச்சு வந்து எனக்கு வணக்கம் சொன்னார். யாரோ தெரியல வணக்கம், நம்மளும் திரும்ப வணக்கம் சொல்லிட்டு போயிட்டேன். திரும்ப சாமி கும்பிட்டாச்சு, முருகனை பார்த்தாச்சு, சிவனை பார்த்தாச்சு, ஒரு சுற்றிட்டு வெளில வரும்போது அப்போ டான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் தான் வந்து இந்த ஊரில் ஜோதிடர், எங்கள் குடும்பத்துக்கு 30 வருஷமாக ஜோதிடம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, ரொம்ப நன்றி ஐயா, மகிழ்ச்சி, நல்லா பண்ணுங்கன்ட்டு அவர் உட்கார்ந்து அந்த இடத்துல. ஒரு பெரியவர்னால நீங்களும் உட்காருன்னு ஒரு இந்த தரம் இருக்கும் இல்லையா, அந்த கோயில் வெளியில் கொஞ்சம் உயரமாக, அதில் வந்து உட்காந்து அவர்கிட்ட பேசும்போது அவர் என்னை கேட்டார். உடனே உங்கள்கிட்ட ஜாதகம் இருக்கான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், என் பொண்ணோட ஜாதகம் ஃபஸ்ட்டு கொடுத்தோன்னே அப்படியே டக்குன்னு பார்த்தாரு. கடைன்னு ஒரு 10-20 செகண்டு பேசினார். கல்யாணம் வந்து 4 மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள். இது 2 ப்ரொஃபஷனலான 2 பேர், ரொம்ப பிக் டைமர்ஸ் 2 பேர் இதே தான் சொன்னாங்க. அவங்க வந்து போன வருஷமே சொன்னாங்க. எனக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியாது, அதனால் நான் வந்து அதெல்லாம் கேட்டுக்கல. அவர் சொன்னது ஓகே, இஸ் வெரி நாலேஜபிள்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து சரி உங்களோடது கொடுங்க அப்படின்னாரு. நான் ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாமல் தான் அந்த ஜாதகத்தை கொடுத்தேன். அப்போ வந்து பார்த்துட்டு ஒரு 3 விஷயங்கள் சொன்னார். அதில் முதல் விஷயம், நீங்கள் பெரிய பெரிய கோயில் கட்ட போகிறீங்க, காளியை நீங்கள் இப்போ கையில் எடுத்துருப்பீங்கன்னு சொன்னார். 10 காணி காளி. ஆமான்னு சொன்னேன். நான் யாரெல்லாம் தெரியாது, என் பேர் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் பேர்லாம் படிக்கவே இல்லை. அவர் கடையில் இந்த கட்டத்தை பார்த்தாரு, அதை ஜூம் பண்ணி கொடுக்க சொன்னார், கொடுத்தேன். 2வது விஷயம், ஒரு விஷயம் சொன்னார். அது இப்போ சொல்கிறது சரியாக இருக்காது, அது ஆனால் எனக்கு தெரியாது, தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் சொல்லிட்டு. 3வது விஷயம், அதோடைய ப்ளஸஸ்லாம் சொல்லி எதுக்கு ஈக்குவலண்ட்டுன்னு ஒரு விஷயம் சொன்னார். அதுவும் வந்து அக்செப்ட் அக்ரீடு. அப்புறம் அவர் சொன்ன எல்லாமே சொன்னேன். அது என்ன பில்டப் பண்ணுற மாதிரி இருக்காங்க நான் சொல்லலை. மொத்தம் நான் ஒரு 8 நிமிஷம் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே அந்த சிவன் சன்னதிக்கு முன்னாடி தான் உட்காந்து பேசுவார். இங்கே பேசுவேன், நான் சிவன் சன்னதிக்கு போயிடலான்னு சொன்னார். அப்போ வயசில் பெரியவர்னால கோயிலாக இருந்தால் கூட அவர் காலத்தை விட்டுட்டு கிளம்பும்போது அவர் திரும்ப என் காலத்தை விட்டு கும்பிட்டார். அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார், இந்த ஜாதகம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளஸஸ்லாம் சொல்லி ஒரு பெரிய மகா புருஷரோட எனக்கு கம்பைன் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்டான ஜாதகம் இது. அதே அந்த நட்சத்திரம் வேறையாக இருக்கலாம், கிரகநிலைகள் வேறு இருக்கலாம், ஆனால் இதோடைய பலாபலன்களும் அதோட பலாபலன்களும் ஒன்று அப்படின்னு சொல்லி நான் தான் உங்கள் காலில் வேணும் அப்படின்னு காலில் ரொம்ப உடம்புல ஆடி போச்சு. நான் எனக்கு என்ன வருத்தம்னா, இது போன்ற ஜாமான்கள்லாம் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு சுருண்டு கிடக்கிறாங்க. சும்மா இந்த யூடியூப், விளங்காத யூடியூப்பு, இந்த டிவி காலைல 7 to 8 டிவி, இந்த ஜோசியர் பின்னாடி போகிறத கொஞ்சம் நிறுத்துங்க. புது ஜோசியர்கள், புதுசாக வார்த்தைகள் மக்களை டெம்ப் பண்ணி அவர் 10,000 பேர் பார்க்குறான்னா அதில் யாருக்காவது ஒரு 100 பேருக்கு அந்த அவன் சொல்கிற ஒரு லைன் ரீச் ஆகிடும். ஓகே, அப்போ இது கரெக்டான ஆளும் போகிறான் பார்த்தீங்களா. இது போன்ற ஆட்கள்லாம் தொலைச்சிட்டு தூக்கி போட்டுட்டு இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு புது கும்பல், ஒரு ஆப்டே ஜோதிடம் கற்றுக்கலாம், நிறைய முட்டாள்தனமெல்லாம் பேசிட்டு இருக்க கும்பல். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப் எந்த ஜோசியும் பார்க்கல, வாசும் பார்க்கறதில்ல, எந்த நிகழ்ச்சியும் பார்க்கறதில்ல. பட் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இது போன்ற ஆட்கள்லாம் வந்து நம்ம ஒழிச்சு கட்டணும். நான் கவர்மெண்ட்டுக்கு வரும்போது இதெல்லாம் பண்ணிவிடுவேன். அரசாங்கத்தை நாங்கள் ஃபார்ம் பண்ணும்போது பெரம்பலூர் சண்முகம் ஆகிய நான் அப்படின்னு எங்கால ஒரு முதலமைச்சர் ஆகும்போது இதெல்லாம் பண்ணிவிடுவோம். ஆனால் வந்து நீங்கள் இது போன்ற ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி உங்களுடைய அஸ்ட்ராலஜின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போங்க. நான் பார்த்த வரைக்கும் சமீப காலங்களில் ஜோதிடர் ரவி சென்னையில், நான் வந்து இது ஒரு பர்பஸ்க்காக போய் நான் ஏதோ ஜோசியம் பார்த்து எனக்கு நாளைக்கு என்னன்றலாம் போகிறேன். நான் ஒரு பர்பஸ்க்காக போனேன். அவர் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆளாக எனக்கு பட்டது. நாமக்கல்லில் பெரியமண்ணிலை சேர்ந்த ராஜா ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்சன். அதே போல் திண்டுக்கல் அருள்வேல் சார், அவர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்சன். இந்த பெரியவர் அவர் பேர் ஜெயராமன், அவர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்சன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், திருவண்ணாமலையில் அந்த நாடி ஜோதிடர், அவர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்சன். இது போல் இருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல, ஏதாவது இடத்துல கடவுளை தவிர வேறு எந்த விஷயமே இல்லாமல், சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவர் சொல்லும்போது சொன்னார், நீ வந்து உங்கள்கிட்ட பேசுகிறது முருகர்கிட்ட பேசுகிற மாதிரி அப்படின்னு சொல்லி. இது இப்போ எனக்கு வந்தாக்கெல்லாம் சொல்லலை, உங்கள்கிட்ட முருகர் பேசுவார், எழுதி வச்சுங்க. முருகர் வந்து பிள்ளையாவோ பொண்ணாவோ ஆணாவோ வந்து பேசுவாங்க. எல்லோரும் இருந்தாங்க, எல்லோரும் சொன்னாயிட்டாங்க. அது எனக்கு நம்ம சொன்னால், இப்போ நான் காதில் கம்மல் போட்டேன்னா
அது ஏதோ வந்து நானாக வந்து சேலுக்கு போட்டுட்டு ஒரு பெரிய ஒத்த கம்மல் போட்டுட்டு அந்த கலர் வேணால் என் ஃப்ரெண்டு சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் கம்மல் போடணும்னு சொன்னது முருகர் தான். முருகர் வந்து எந்த ரூபத்தை சொன்னார்னு இப்போ நான் சொன்னேன்னா சொக்கலிங்கம் கதை சொல்கிறான்னு சொல்லுவாங்க. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு தட். முருகர் பேசுனா வேலை வச்சுட்டு பேசணும் இல்லை, அது ஒரு அந்த சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் தான். ஸோ லைஃப்பில் ஜோதிடம் என்ன அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா இது போன்ற ஒரு நல்ல நாலேஜபிள் பீப்புளை மீட் பண்ணுங்கள். நான் அறகுறைக்கெல்லாம் பார்த்து உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஸோ இன்றைக்கி இதோடு நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் நாளைக்கு நல்ல தகவலுடன் உங்களை தென்காசித்து தொடர்பு கொள்கின்றேன். நாளைக்கு எங்களுடைய வீட்டில் வந்து ஒரு பெரிய மீட்டிங், ஒரு ஆல் இண்டியா லீடர் வராங்க, தமிழ்நாடு லெவலில் பெரிய லீடர்ஸ் வராங்க. ஸோ நாளைக்கு மேபி நைட் லேட் ஆனால் கூட நான் ஷோராக வீடியோ போட்டுறேன். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுருகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு சந்திப்போம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் விமானத்திலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்.